நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஆராதனை தொடங்கி இதுவரை நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இதனால் அந்த வார்த்தை நீங்களோடு பேசும், சபையாரோடு பேசும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை, அவன் மேல் இருக்கிற அந்த நுகம், அந்த கட்டுகளை நான் அறுக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த நுகம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாட்டு வண்டி பார்த்துக்கிறீங்களா? மாட்டு வண்டி பார்த்துக்கிறீங்களா? ஆமா, 2 மாடு இல்ல 1 மாடு மாட்டு வண்டி எங்க இருக்கும்? நுகம் எங்க இருக்கும்? கழுத்து மேல இருக்கும். எதுக்கு கழுத்து மேல அந்த நுகம் வச்சிருக்கிறாங்க? ஏன் வச்சிருக்கிறாங்க? உங்களதான் கேக்குறேன். ஆமா, இப்போ கார் ஓட்டுறோம், என்ன பண்றோம்? வலது இடது பக்கம் நம்ம என்ன பண்றோம்? கண்ட்ரோல் பண்றோம். ஆனா அங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் அந்த நுகம் போடுறோம். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? நீ நேரா போகணும். அல்லேலூயா. ஒழுங்கா போகணும்னு சொல்லிதான் மாட்டுக்கு என்ன இருக்குது? நுகத்தை வைக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல இருக்கிற நுகம், இன்னைக்கு கர்த்தர் சொல்லு, சத்துரு மேல வச்சிருக்கிற நுகத்தை நான் முறித்து உன் கட்டுகளை அறுக்க போகிறேன். உன் கட்டுகளை அறுக்க போகிறேன். உன்னை பாரப்படுத்துகிற ஒரு நுகம், உன்னை எழும்பக்கூடாத நுகம், உன் பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாத இருக்கிற நுகத்தை நான் முறிக்க போகிறேன். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணேன். நேற்று ரொம்ப பலவீனம். என்ன ஆண்டவரே பேசுது? என்ன பேசு? ஏன்னா நான் பேசலாம், ஆனா அவர் ஒரு வார்த்தை பேசினா உங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும். நான் பேசுகிற 100 வார்த்தை காட்டினோம், அவர் பேசுற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கும். அல்லேலூயா. ரொம்ப பலவீனம், என்ன பண்ண முடியல. என்ன ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுக்கணும், என்ன செய்யணும்? ஆனா ஆண்டவர் இந்த வசனங்களை என் நினைவுல கொண்டு வந்தா, நான் அவன் மேல் இருக்கிற நுகத்தை நான் முறிக்க போகிறேன். அவன் மேல் இருக்கிற கட்டுகளை நான் அறுக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21 வாசிங்க. எரேமியா 2:20-21. பூர்வ காலத்தோடு நான் உன்னை நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவது இல்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேற்றின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயிர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியில் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக இந்த எங்க சபையில உன்னை நாட்டி வச்சிருக்கிறேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளை போல நீ மாறி போனது என்ன? அல்லேலூயா. கேட்கிறாரு, நீ மாறி போனது என்ன? அல்லேலூயா. நான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு ஏன் உன்னை கூப்பிடுறேன் தெரியுமா? நீ உயர்ந்த திராட்சை கொடியாக, நீ உயர்ந்த இடத்துக்கு, நீ வெளிநாட்டுக்கு, உன்னை உன் குடும்பத்தை உயர்த்துவதற்கு நான் உயர்குல திராட்சை செடியாக இந்த சபையில நாட்டி வச்சிருக்கிறேன். ஆனா நீயோ எப்படி இருக்கிற? காட்டு திராட்சை செடியை போல ஆகாத கொடிகளாய் மாறி போனது. நீ மாறிட்ட. இப்படி நீ மாற மாட்டியே. நீ நல்ல கனி கொடுக்கிற ஆளாச்சு. உன்னை மாற பண்ணினது யார்? உன்னை மாற பண்ணினது யார்?
இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ திராட்சை குடி, நீ உயர்த்தின திராட்சை குடி. அல்லேலூயா. நீ எல்லாரிடத்திலும் உயர்ந்த இடத்துல போய் பருக போக வேண்டிய ஆள். நீ நல்ல ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆனா நீ மாறி போனது என்ன? 1 கொரிந்தியர் 15:33 சொல்கிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கை கெடும். எந்த சம்பாஷணை உனக்குள்ள இருக்கிறது? எந்த ஐக்கியம் உனக்குள்ள இருக்கிறது? எந்த சம்பாஷணை நல்லொழுக்கைகளை கெடுக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்கிறது, உனக்குள்ள நல்ல ஒரு ஆற்றல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் சொல்லுது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைந்துள்ள ஜீவம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்கும் அதிகாரிக்கும் யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்னா, பக்தியோடும் கலகம் இல்லாத நல்லொழுக்கத்தோடும் நீ மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாக நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற பிரீச் பண்ற நான் என்ன செய்யணுமா? என் சரீரத்தை ஒடுக்கணும். அப்போ பிரசங்கம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷனை ஒடுப்பாருன்னா, பிரசங்கத்தை கேட்கிற நீங்க உங்க சரீரத்தை என்ன பண்ணணும்? ஒடுக்கணும். என் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராம, என் ஆண்டவரை துதிக்காம, என் ஆண்டவருக்கு பிரியமா வாழக்கூடாம இருக்கிற என் சரீரத்தை என்ன பண்ணணும்? நீங்க தான் ஒடுக்கணும். உங்க சரீரத்துக்கு நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. அல்லேலூயா. உங்க சரீரத்துக்கு என்ன பண்றீங்க? கொஞ்சம் தூரம் நடந்தா எதுக்கு சர்ச்சுக்கு கொஞ்சம் தூரம் போகுது? அல்லேலூயா. ஏன் முட்டிக்கால் போட்டு நாட்டிக்காம வந்து போயிடலாமே, மீதி 6 நாள் அவனுக்காக அப்புறம் வீட்டுல நம்ம ஜெபம் பண்றோம்ல, அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சரீரத்தை என்படி உன் சரீரத்துக்கு இடம் கொடுக்காத. உன் சரீரம் உன்னை மோசம் போக்கும். உன் சரீரம் மற்றவரோடு பேச விரும்பும், ஆனா ஆண்டவரோட பேச விரும்பாது. ஏன்னா இது என்ன சரீரம் தெரியுமா? பாவ சரீரம். இந்த பாவ சரீரத்தை இயேசு மகிமையின் சரீரமாய் மாற்றும்படியா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மகிமை இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க சொல்றீங்க, இந்த சரீரம் பலவீன சரீரம். இந்த பலவீன சரீரத்தை தான் கர்த்தர் அழியாத சரீரமாய் எழுந்திருக்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க அவர் அல்லேலூயா சொல்லலாம். உன் சரீரத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். இந்த சரீரத்துல ஒரு மகிமை உள்ள ஒரு சரீரம் எழும்ப போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அழிவுள்ளதாய் வைப்பார், அழிவுள்ளதாய் நீ விதைக்கப்படும் போது அழிவுள்ளதாய் எழுந்திருக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. என்ன தெரியுமா? நீ ஓடுகிற பிரயாசம், நீ தேவ சமூகத்துல காத்து இருக்குதெல்லாம் ஒரு நாளும் வீண் போகாது. நீ விதைக்கிற ஒவ்வொரு விதையும் கர்த்தர் 30, 60, 100 பல தர போகிறார். விசுவாசிகள் அவர் அல்லேலூயா. ராபாகாதாரானாமா ஷாகாலா தூராமா. அல்லேலூயா. சரீரத்தை ஒடுக்கணுங்க. ஆண்டவர் சமூகத்துல முட்டிக்கால் போடுறது உன் சரீரத்துக்கு நீ என்ன பண்ணு? அதிகாரத்தை செலுத்து. நீ முட்டிக்கால் போட்டினா உன் பிள்ளைகள் முட்டிக்கால் போடுவாங்க. நீ சோத்திரம் பண்ணினா உன் பிள்ளைங்க சோத்திரம் பண்ணுவாங்க. ஆண்டவரை நடத்துவதற்கு கொஞ்சம் கடினமா உன் பிள்ளைகளை நடத்து. ஏன்னா வர கோபாக்கினைக்கு உன் பிள்ளைகள் தப்பித்து கொள்வார்கள். அல்லேலூயா. இதுக்கு கொஞ்சம் கொடுங்க, ஆனா கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஒரு வைராக்கியம் இருக்கணும். இன்னைக்கு பீகார்ல அகஸ்டின் ஜெபகுமார் என்ன இன்னைக்கு 76 வயசுக்கு மேல இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? 3 வயதிலே மண்ணில் அவர் முட்டிக்கால் போட வைத்தார்கள். ஆமென். அவரை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லணும், ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும். அம்மா போட்டு இருந்துதான். அப்போ அவர் நினைச்சாரா, எங்க அம்மா என்ன பண்றாங்க? காஃபி குத்துருவாங்க. ஆனா அவர் சொன்னாலா, அம்மா போட்டு இருந்தாலும் இது ஒரு அதிகாரத்தை படித்தாதான் என்ன பண்ணணும்? உனக்கு நான் ஒரு காஃபி கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த தேவ மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா பீகார் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்க அப்படி அடம் பிடிக்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க முட்டிக்கால் போறது உன் பிள்ளை பார்க்கணும். நீ ஜபிக்கிறது உன் பிள்ளை பார்க்கணும். நீ வேதத்தை எடுக்கிறது உன் பிள்ளை பார்க்கணும்.
நீங்க செஞ்சு பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா சோம்பலி நாவி, பிரச்சனை நாவி, அசதி நாவி எல்லாத்தையும் கர்த்தர் வெளியேற்ற போகிறார். ஹல்லேலூயா. எல்லா விதமான நுகத்தை முறிக்க போகிறார். எல்லா கட்டுகளை அறுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு, ஏலி பிள்ளை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம். ஹல்லேலூயா. ஏலி கிட்ட பேசுறங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம் பிள்ளைகள், நம்முடைய வீடு எல்லாம் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். லூக்கா 20:17 சொல்லுது, வீடு கட்டுகள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று. வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? அந்த கல்லின் மேல் விடுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கல் எந்த கல்னா? மூளைக்கல். ஹல்லேலூயா. மூளைக்கல்லாகி இயேசு வந்தாருங்க, எல்லாம் தள்ளினாங்க. ஆனா அந்த தள்ளப்பட்ட கல்லு தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. எல்லாம் அற்பமா என்று பண்ண கல்லு இன்னைக்கு ஆலயத்து நடுவில் மகிமையின் கல்லாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நினைச்சாங்க சிலுவையில் அந்த கல்லை உடைச்சு தூளா போட்டுடலாம். ஆனா சிலுவையில இருந்து தான் மகிமையின் சரீரமாக அந்த ஜீவனுள்ள கல் வெளியே வந்து பாதாளத்தின் வாசல்கள் அடைப்பதில்லை. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற கல்லுக்கு ஜீவன் இல்ல, ஆனா நீங்கள் ஆராதிக்கிற கல்லுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க எரேமியா சொல்லுகிறார், பூர்வ காலத்துவக்கு நான் உன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. நான் அடிமை ஆவதில்லை என்று நீ சொல்வாய். ஹல்லேலூயா. அப்ப பூர்வ காலத்துல இந்த அடிமை ஆதாமுக்குள்ள இருந்து அப்படியே எப்படி வருது பாருங்க, பின்தொடர்ந்து வருது இந்த அடிமை நுகம். ஆனா இந்த அடிமை நுகத்தை முறிக்கதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதாகமம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 9:22 அப்பொழுது கானான் தகப்பனாகிய தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்து தன் சகோதரருக்கு அறிவித்தான். யோசிச்சு பாருங்க, இந்த பெருவெள்ளம் முடிந்த பிறகு இங்க நோவா குடித்து அவன் நிர்வாணத்தோடு இருக்கிறான். சேம், காம், யாபேத் என்கிற நடு மகன் காம் என்ன பண்றான்? தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு அதை என்ன பண்றான்? மூடலங்க, அதை அறிவிக்க போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சேமும் யாபேத் என்ன பண்றாங்க? வஸ்திரத்தை முன்னோக்கி வரலங்க, பின்னோடி இப்படி வராங்க. எப்படி வராங்க? ஏன் தெரியுங்களா? அவங்க நிர்வாணத்தை மூடுகிறவர்களாக. ஹல்லேலூயா. 25 வாசிங்க. சபிக்கப்பட்டவன் அடிமைகளுக்குள் அடிமையாய் இருப்பான் என்றார். ஹல்லேலூயா. இங்கே சொந்த தகப்பன் தம் மகன் அவன் செய்த காரியத்தை என்ன பண்றாரு? நீ அடிமைகளுக்கு அடிமையாவாய். இந்த அடிமைத்தனத்தின் ஆவி என்னாச்சு? சந்ததி சந்ததியாய், குடும்பமாய், இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பத்திலும் கிறிஸ்துவ அல்லாத குடும்பத்திலும் இந்த அடிமைத்தனத்தின் ஆவி இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட பூர்வ காலத்தின் அடிமைத்தனத்தின் ஆவிகளை நுகத்தை நான் முறிக்க போகிறேன். எல்லா கட்டுகளை நான் அறுக்க போகிறேன். உன் குடும்பத்தை அலக்கடிக்கிற எல்லா நுகங்கள். ஹல்லேலூயா. கலாத்தியர் 4:7 வாசிங்க. கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் நீ தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ அடிமை ஆவதில்லை, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிற, நீ என்னுடைய மகளா இருக்கிற, நீ சுதந்திரவாதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து என்ன கொடுத்திருக்கிறார்? மேல வசனம் வாசிங்க. 8 வசனம். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகார ஆவி உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அப்பா இல்லையா, அம்மா இல்லையா? அப்பா இருந்தோ அம்மா இருந்தோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு எனக்கு ஒரு சூழ்நிலை இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன், நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன். நீ என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். நீ அடிமையாவதில்லை, ஒருவன் உன்னை அடிமைப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
உங்களை ஆண்டவர் வேதத்தை எழுதி வச்சிருக்கிறார். எங்க நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இந்த அடிமை நுகம் அந்த வேதத்தை எடுக்க கூடாதபடிக்கு என்ன பண்ணுது? எதையோ எடுக்குது. ஆனா வேதத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுது? ரொம்ப கஷ்டம், ரொம்ப வெயிட்டா இருக்குது. சில பேர் வேதத்தை தூக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. போன் வெயிட்டா, பைபிள் வெயிட்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. போன் ஒருவேளை தக்கையா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற காரியம் வெயிட்டு. அதையே நீ தூக்கிட்டு வரனா இந்த வேதாகமத்தை உன்னால தூக்க முடியாதா? இந்த வேதத்தை நீ சுமந்தா இந்த வேதம் என்ன பண்ணும்? உங்களை சுமக்கும். அல்லேலூயா. 3 காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கலாம். ஆராதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற கட்டுகளை அறுப்பார். ஆசீர்வதிக்க கூடாதபடி இருக்கிற கட்டுகளை அறுப்பார். ஆரோக்கியமாக்க கூடாதபடிக்கு இருக்கிற கட்டுகளை அறுப்பார். ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற கட்டுகளை அறுப்பார். ஆசீர்வாத கூடாதபடிக்கு இருக்கிற கட்டுகளை அறுப்பார். ஆரோக்கியமாக்க கூடாதபடிக்கு இருக்கிற கட்டுகளை அறுப்பார். அல்லேலூயா. முதல் காரியத்தை பார்க்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். கவனிங்கள், இங்க உன்னதத்திலே கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை என்ன பண்றாங்க? ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. உங்க ஆராதனை எப்படி இருக்கணும் தெரியுமா? உன் ஆராதனைக்கு தடை வரணும். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற ஆராதனையில சத்துரு என்ன பண்ணணும்? நீ ஆராதிக்க கூடாத தடை கொண்டு வரணும். ஏன் தெரியுமா? உன் தடை, உன் ஆராதனை நீ இருக்கிற இடத்தை அசைத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லுகிறாங்க, பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில மகிமையும் என்று சொல்லி சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்களாம். நீங்க ஆராதிக்க வரும்போது உங்களை ஆராதனை படுத்துங்க, சோத்திரம் பண்ணுங்க சொல்ல தேவையில்லைங்க. அந்த ஆராதனை உனக்குள்ள வரணும். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுமா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஆத்துமாவே நன்றி சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கும் போது உனக்கு நன்றி வரும். அல்லேலூயா. இங்க பாருங்க, புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உன்னதத்தில் வருகிற ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்க 39ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்து பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, அவர்களே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிடும். அல்லேலூயா. இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளை கூப்பிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பேசலன்னா என்ன கூப்பிடும்? அல்லேலூயா. நீங்க பேசலன்னா என்ன கூப்பிடும்? பக்கத்துல பத்திரமா இருங்க, திடீர்னு கல்லு உங்களை கூப்பிட போகுது. அல்லேலூயா. என்ன சும்மா கூப்பிட போகுது? கல்லு, கொஞ்சம் கண்ணை மூடாத. அல்லேலூயா.
கொஞ்சம் கண்ணு மூடாத கல்லு பேச போகுது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அல்லேலூயா சொன்னா கல்லுகளை கூப்பிடும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் அவர் என்ன சொன்னாரு? இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகள் கூப்பிடும். நான் சொல்றேன், இந்த நாளில நீங்க கூப்பிட தவறுனா கல்லுகளை கூப்பிட வைக்க போகிறார். அல்லேலூயா. இனி மௌனமா இருக்க கூடாது. நீ மௌனமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்கள் நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் கவனிங்க. ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்துல பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. எதுக்கு போனாங்க தேவாலயத்துக்கு? எதுக்கு போனாங்க? ஆராதிக்க போனாங்க. அல்லேலூயா. எத்தனை மணி நேரத்துக்கு போனாங்க? எத்தனை மணி நேரத்துக்கு போனாங்க? நம்ம சபை ஆராதனை எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு தெரியலையா? நீங்க சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு வந்தோம்? உங்க இருதயத்துல கையை வச்சு நான் 8:30 மணிக்கு வந்தேன். கர்த்தருக்கு சோதனை சொல்லுங்க. 8:30 மணிக்கு வந்தீங்களா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. காலையில ஆலயத்துக்கு போனாங்க. ஆனா 9ஆம் மணி சொல்லும்போது பகல் 3ஆம் மணி வேலை திரும்பி ஆலயத்துக்கு போறாங்க. அல்லேலூயா. எதுக்குமா போறாங்க? கர்த்தரை ஆராதிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு போறாங்க. ஆனால் அங்கே ஆலயத்தின் வாசலிலே தன் தாயின் வயிற்றிலே நடக்க முடியாத ஒருவனை என்ன பண்றாங்க? சுமந்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அவனை வாசல் அண்டில என்ன பண்ணாங்க? வைத்தார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அவன் ஆராதிக்கிறதுக்கு அவனுக்கு ஆயத்தம். ஆனா அவனால என்ன பண்ண முடியாது? ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா 8ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆலயத்துல ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனா போக முடியல. சரீரம் அவனுக்கு பலன் இல்லை. ஆனா உங்களுக்கு பலன் இருந்தும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? தாமதிக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாருங்க, அவனை வாசல் அண்டையில வைத்தார்கள். அல்லேலூயா. ஆனா அவன் பாருங்க, அந்த பேதுருவை நீங்கள் 3ஆம் வசனம் வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். கவனிங்க. பேதுரு யோவானை கண்டு பிச்சை கேட்டான். ஏன்னா வாழ்க்கை தெரிஞ்சிச்சு, நம்முடைய வாழ்க்கை இதுதான்ப்பா. நான் எதுக்கு இங்க நான் பிச்சை எடுக்கணும்? என்னால ஆலயத்துல ஆராதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இல்ல. இதுதான் என்ன பண்ண? ஆதாயத்துக்காக ஆலயத்தின் வாசல் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அவனை ஆதாயத்துக்காக கொண்டு வந்தார்கள். ஆனா அவன் இருதயத்துல என்ன இருக்கு தெரியுமா? ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். உன் இருதயத்துல நீ ஆதாயத்தை பார்க்கிறாயா, ஆராதிக்க பார்க்கிறாயா? நீ ஆண்டவர் பார்த்துக்கிறார். இப்ப ஸ்கேன் எடுத்துக்கிறார் உங்களை பார்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை 4 வாரத்துல நீ எப்படி வரன்னு ஸ்கேன் எடுக்கிறாரு. நீ உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக ஆராதிக்க தடையா இருக்கிறாயா, இல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? அல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? பேதுருவை பார்க்கிறான். இப்ப பேதுரு என்ன பண்றாங்க? அவர்களை உற்று பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? எதனா கிடைக்குமான்னு பார்க்கிறான். ஆனா இவங்க எப்படி? இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்கிறது, ஆராதனை இருக்குது. இவங்க பார்த்து எப்படி பார்க்கறாங்க? இவனுக்குள்ள ஆராதனைக்குரிய ஆவி இவனுக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து இருக்கிறாரு. என்ன பார்த்து இருக்கிறாருன்னா, நீ உலக நாளைய தினத்தை குறிச்சு யோசனை இருக்கிறார். ஆனா உனக்குள்ள ஆராதனை இருக்கிறதா இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் முடங்கி இருக்க மாட்டார்கள். எப்படி இருப்பாங்க? குதித்து எழுந்து ஓடுவார்கள். அல்லேலூயா. அவங்க பாருங்க, அவங்க அபிஷேகத்தோடு அவரை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்கள் நீங்கள்
6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. கவனிங்க, அவன் ஒரு கட்டப்பட்டு இருக்கிறான். அவனை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ அவனை என்ன பண்ணணும்? தூக்கி விடணும். ஏன்னா அவனுக்குள்ள ஆராதனை இருக்கிறது. நான் சொல்றேன், நீ ஆலயத்துக்கு வந்தா ஆண்டவர் உன்னை தூக்கி விடுவார். எப்படி தூக்கி விடுவாங்க? என்கரேஜ் பண்ணுவாரு. ஒருவேளை நீ ஆரம்பத்துல என்ன பண்ணுவ? பாட தெரியாம இருப்ப, சுவிசேஷம் சொல்ல தெரியாம இருப்ப. ஆனா உள்ள வந்துட்டீங்கன்னா சகலத்தையும் கத்து கொடுப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுவேன், நீங்க ஆண்டவர் உன்னை எதுக்கு தெரியுமா? நீ வாசல்ல இருக்கிற சில கட்டுகள் உன்னை வாசல்ல வைத்திருக்கிறது. ஆனா இன்றைக்கு உன் முகத்தடிகளை முறித்து உன் கட்டுகளை அரித்து வாசல்ல உள்ள கொண்டு வர சத்துருன வாசல்ல கட்டி வச்சிருக்கான். சில பேர் சொல்றான், என்னால ஆராதிக்கணும்னு நான் ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், என்ன வர முடியல, பிள்ளைகளால வர முடியல. இன்னைக்கு தாமதித்துக் கொண்டு இருக்க வேண்டாம். இன்னைக்கு எல்லா முகத்தடிகளை முறிக்கிறான். ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி நான் வாசல் இருக்க மாட்டேன், என் ஆலயத்துக்குள்ள வந்து என் ஆண்டவர் ஆராதிக்க போகிறேன், என் ஆண்டவர் ஆராதிக்க போகிறேன். சத்துரு வாசலே வச்சு உன்னை என்ன செய்யறான்? கொஞ்சம் தேவைக்காக மற்றவங்களை பார்க்க வைக்கிறான். ஆனா ஆராதிக்கிறவங்க மற்றவங்க பார்க்க மாட்டாங்க, ஆண்டவரை பார்ப்பாங்க. நீ எவ்வளவு எந்த 1000 லட்சம் கொடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் முடங்கி இருக்கிறதை குணமாக்க முடியாத காரியத்தை என் ஆண்டவர் குணமாக்க வல்லவர். தாய் வயிற்றுல நடக்க முடியாதுங்க, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியால முடியாதுங்க. என் ஆண்டவர் ஆராதிக்கிற வாஞ்ச அவனுக்குள்ள இருந்தபடி அவன் வலது கை பிடித்து தூக்கி விட்டான். நீ ஆலயத்துல வந்து அவனை தூக்கி விடுறதுக்கு நிறைய கை இருக்கிறது. நீ வாசல்ல இருந்தா உன்னை தள்ளி விடுவதற்கு நிறைய கை இருக்கிறது. நான் சொல்லுவேன், நீ ஆலயத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் உன்னை தூக்கி விட்டு உன் குடும்பத்தை ஆசீர்வாதத்தின் பாதைக்குள்ள நடத்த போறார். நீங்க அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை உன்னை நடத்தி உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு கூப்பிடுறார் ஆண்டவர். அல்லேலூயா. இங்க சீசர் எத்தனை மணி நேரத்துல வந்தாங்க? 9 மணி நேரம் முக்கியங்க. வேதத்துல நேரத்தை முக்கியப்படுத்துகிறார்கள். வாசிங்கள், நீங்கள் வாசிங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று சொன்னான். இங்க அவருடைய மனுஷன், அவருடைய மகன் என்ன பண்றான்? மரண போராட்டத்தில் இருக்கிறார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ போனார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சொல்லி அனுப்புனாங்க, வசனத்தை ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி சொல்ல, நீ போ. அல்லேலூயா. அவன் வார்த்தையை நம்பி போனான். வேலைக்காரன் எதிர்பட்டு வந்தான், குமாரன் பிழைத்திருக்கிறான். இப்ப தகப்பன் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவனிடத்தில் அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது. அல்லேலூயா. 7ஆம் மணி நேரம்னா பகல் 2 மணிக்கு. அவன் சொல்றான், இந்த மணி நேரத்துலதான் இயேசு என்ன போன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு முன்னாடி வந்திருந்தா அது எப்படிப்பட்ட பிரச்சனையோ, எப்படிப்பட்ட வியாதியோ, எப்படிப்பட்ட பலவீனமோ, கர்த்தர் உன்னை குணமாக்குறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. சில பேர் செய்தியின் வேலையில, சில வேலை முடிந்த பிறகு அதுக்கு முன்னாடி உன்னோட பேசணும்னு ஆண்டவர் ஆயத்தமா இருந்திருப்பாரு. ஆனா அந்த வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது? நீ ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிற. அல்லேலூயா. அப்ப அந்த நேரம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு யோவான் சொன்னாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏந்தீங்களா? ஆலயத்துல போகிறவனுக்கு வெள்ளி பொண்ணு மேல, வெள்ளி பொண்ணு தேவைதாங்க, ஆனா நம்பிக்கை இயேசு மேல, இயேசுவின் நாமத்தின் மேல. இன்னைக்கு வந்திருக்கிற சபையே, உனக்கு ஐஸ்வர்யம் தேவை, ஆசீர்வாதம் தேவை, ஆனா நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? கர்த்தர் மேல இருக்கிறதா? உடைய நாமத்தின் மேல இருக்கிறதா? நான் சொல்லுவேன், நாமத்தின் மேல இருப்பாயினால் கர்த்தர் உன்னை தூக்கி விடுகிற ஆயத்தமா இருக்கிறார். உன் குடும்ப சூழ்நிலை தூக்கி விட ஆயத்தம். பிலிப்பியர் 3:7 சொல்லுது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஆமென்.
கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு லாபமா நாத்திகமா லாபமா இருக்குதா? பிசாசு சொல்லுவான், நாத்திகமா மாத்திரம் போ, லாபமா இருக்குது. நான் சொல்லுவேன், அது உனக்கு நஷ்டம். நீ சொல்லணும், உன்னை வேலை கொடுக்கிற இடத்துல சொன்னோம், நீ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சொன்னோம், இந்த நாத்திகமா எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் லாபமா இருந்தாலும் என் ஆண்டவரை அறிகிற மேன்மைக்காக நஷ்டம் என்று குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையும் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ அவன் வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் வேண்டும் போதெல்லாம் கருத்தருவார். ஆராதிப்போமே அவரை முழுமையதா, ஆராதிப்போமே அவரை. ஆராதிக்கும் போது உன் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையும் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழி நின்று போவதில்லை. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து தேடிக்கொண்டாரே. பெருமையான படகுல ஆண்டவர் ஏறி வருகிறார். ஆராதனை அறியத்துக்கு முன்னாடி மத்தவங்களை பார்த்து நாளைக்காக கேட்டிருந்தான் எதனா கிடைக்குமான்னு. ஆனா ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்த போது அவன் வலதுகையை பிடிச்சு தூக்கும் போது அவன் குதிக்கிறான், எழுந்துகிறான், குதிக்கிறான், எழுந்துகிறான். அல்லேலூயா. நீ கற்றுக் கொடுத்த ரட்சிப்பை நீ சந்தோஷமாக அனுபவிக்கணும். குதிச்சு எழுந்து எங்க போயிட்டான்? வீட்டுக்கா போயிட்டான்? ஆலயத்துக்கு போனாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வரக்கூடாத தடைகளை இன்னைக்கு நுகத்தை முறிக்கிறாரு. நீங்க ஆண்டவர் திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. உன் ஜெபத்தை கேட்கிறதுக்கு ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறார். நீ பல சாக்கு போக்குகளை சொல்லாத, உன் பலவீன சூழ்நிலைகளை சொல்லாத. இன்னைக்கு ஆண்டவர் முகத்தடிகளை முறிக்கிறார். உன் கட்டுகளை அறுக்க போகிறார். எல்லா போராட்டத்தையும் உன் குடும்பங்களை விட்டு பிள்ளைகளை விட்டு கர்த்தர் இன்னைக்கு வெளியேற்று. உன் கணவரை உன் பிள்ளைகளை எல்லாரும் கர்த்தர் தொட போகிறார். சொல்ற தேவ சமூகத்துல ஆராதித்து பார். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ என் ஆண்டோட கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. அவன் முடங்கி இருந்த வாசல்ல
கர்த்தர் முடங்கி வைக்கல, அவன் வலது கையை பிடிச்சி தூக்கி உள்ள இட்டு போறாரு. அல்லேலூயா. என்கரேஜ் பண்ற இடம், உனக்குள்ள இருக்கிற கிருபைகளை வளர்க்கிற இடம், உன்னை பலவீனப்படுத்துகிற இடம் இல்ல, உன்னை பலவானாய் மாற்றுகிற ஒரு இடம். அல்லேலூயா. தயக்கம் அடையாதே, கலங்கி நிற்காதே. ஆண்டவர் உனக்காய் காய்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற கட்டுகளை அவர் அறுப்பார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா என்றார். கவனிங்க, ஆலயத்துக்கு இயேசு வருகிறார். ஆலயத்துக்கு இயேசு வரும்போது இங்க ஒரு ஸ்திரீ ஆலயத்துக்கு வரா. ஆலய தலைவன் பார்க்கறான். ஐயோ, யார் என்ன செய்யணுமோ, இவங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, பலவீனம். அல்லேலூயா. ஆனா இயேசு வந்துட்டாரு. இயேசு ஒரு முறை தான் வராருங்க. ஒரு முறை வந்த உடனே அந்த ஸ்திரீக்குள்ள இருக்கிற கட்டுகளை இயேசு அறிஞ்சிட்டாரு. வருஷத்தையும் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்குள்ள இருக்கிறவன், சபையில இருக்கிற ஒரு விசுவாசிகளை கஷ்டப்படுகிறவனுக்கு மைண்ட் இல்ல. ஆனா ஆவியை பெற்றிருக்கிற ஆண்டவர் உள்ள வராரு. ஆலயத்துக்கு 18 வருஷமா வராது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எத்தனை வருஷம், எத்தனை வாரம் நீ வர்றேன்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, 18 வருஷமாய் பிசாசு என்ன பண்ணிருக்கான்? யாரை கட்டி வச்சிருக்கான்? யாரை கட்டி வச்சிருக்கான்? யாரை கட்டி வச்சிருக்கான்? சில பேருக்கு ஒரே ஒரு வசனம் தான் ஆன்சரை கேட்கறதுக்கு ஒரே போராட்டம். யாரை கட்டி வச்சிருக்கான்? அப்படியே கேட்டு கேட்டு எனக்கு ஒரு நெஞ்சு பகுதியில கொஞ்சம் ஸ்ட்ரென்த் குறையிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஆபிரகாமின், யாரு ஆபிரகாமின் குமார்த்தி? யாரு? யாரு? எதுக்குயா ஆபிரகாம் குமார்த்தி சொல்லிட்டோம், இதுமே எங்களை விட மாட்டீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீ ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவளை நான் சபிப்பேன். அல்லேலூயா. உன்னில் ஜாதிகள் புறப்படும், ராஜாக்கள் எழும்புவார்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமின் குமாரத்தி எப்படி வரா? எப்படி வரா? அல்லேலூயா. கூனி குறுகி வரா. இன்னைக்கு உன்னுடைய பாவத்தில் நீ கூனி குறுகி இருக்கிறாயா? உன்னுடைய போராட்டத்தில் நீ கூனி குறுகி இருக்கிறாயா? அல்லேலூயா. எதுக்கு இந்த ஓய்வு நாளை பாடாப்படுத்தி கூப்பிடுற? ஓய்வு நாளுக்கு வா, ஓய்வு நாளுக்கு வா. ஏன் தெரியுமா? இந்த ஓய்வு நாளை கர்த்தர் உன்னுடைய எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. மார்க் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்திகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இந்த ஓய்வு நாள் எதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது? சண்டையில கொடுத்திருக்குது. ஆனா வேதாகம் என்ன சொல்லுது? ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஓய்வு எடுக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓய்வு நாள் என்ன பண்ணுவோம்? ஆராதிச்சுட்டு போயிட்டு இன்னும் அந்த வேலை, இந்த வேலை, அந்த வேலை. அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு உன்னை ஆராதிக்கிறது கொண்டு வந்தாரு தெரியாம நீங்க ஆராதிக்கிறோம். எது தெரியுமா? நீ ஆராதிச்சு வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு பலன் இருந்தா ஊழியம் செய்யவா, பலன் இல்லைன்னா ரெஸ்ட் எடுன்ற. அல்லேலூயா. உலக பிரகாரமான வேலைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ ஓடாத. நீங்க ஆண்டவர் சொல்றார், ஓய்வு நாளில என்ன பண்ணு? ரெஸ்ட் எடு. முடிஞ்சா ஊழியத்துக்கு வா. அல்லேலூயா. அப்போ இந்த ஓய்வு நாளை என்ன செய்யக்கூடாது? விடுதலையாக்க கூடாது. சத்துரு கட்டி வச்சிருக்கிறான் பார், ஓய்வு நாளை கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளை ஜனங்கள் ஆராதிக்க கூடாதபடி பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறான். நான் சொல்லுவேன், எல்லாம் பார்வோனுடைய வல்லமைகள்லாம் கர்த்தர் ஓங்கிய புயத்தோடு கூட இன்னைக்கு கர்த்தர் உன்னை என்ன கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்க. யார் ஆச்சரியப்படுறா? இயேசு பிறந்து வளர்ந்து இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, எங்க இருந்து இந்த பலத்த செய்கை வந்தது? அவங்க அம்மா நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஆச்சே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பிள்ளை, அவருடைய சகோதரர் யோசா, யூதா, சீமோன் நம்மிடத்துல வளர்க்கப்பட்டாங்களே. அல்லேலூயா. அற்பமா இருக்கலாம், வயசு சின்னதுங்க, ஆனா சின்ன மனசுக்குள்ள பெரிய ஆண்டவர் உள்ள இருக்கிறார். யாரையும் சாதாரணமா இட போடுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பெருசா இருந்தோம் சின்ன பிள்ளைங்க போல இருக்கிறாங்க. இல்ல, ஆவியானவர் உனக்குள்ள வந்தா சின்ன பிள்ளைகளுக்குள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அல்லேலூயா. சாதாரணமாக என்ன பண்ணாங்க? நம்மிடத்துல வளர்ந்தாங்க. உன் பார்வையில சரீரத்தின்படி உன்னோட சின்ன வயசு இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர்.
அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய காரியங்களை செய்வார். வயது வித்தியாசம் பார்க்காத உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அல்லேலூயா. இயேசு சீஷனிடத்தில் போய் பிள்ளைகளேன்னு சொன்னாரு. சீஷரை காட்டில் இயேசு பெரியவரா? சின்னவருங்க. ஆனா பிள்ளைகளேன்னு சொன்னார். ஏன் தெரியுங்களா? அவர் பெரியவர். அவர் ஆதியில இருந்தவர், வார்த்தையா இருந்தவர், மாம்சமா இருந்தவர். சொந்த ஊர்ல அற்புதம் செய்யல. ஏன் தெரியுமா? அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனுக்கு எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வருது? உங்களுக்கு எனக்கு பரலோகத்துல இருந்து இறங்கி வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரை உண்மையாக நீ தேடுவாயினால் ஆசீர்வாதம் எங்க வரும்? காற்றையும் காண மாட்டாய், அப்புறம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். எங்கிருந்து வருது தெரியாது. தண்ணீர் வாய்க்கால்கள் ஓடும். அல்லேலூயா. தண்ணி இல்லாம 3 ராஜாக்கள், ரதங்கள், குதிரைகள் எல்லாம் மாண்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஆனா எலிசா சொல்லுகிறா, காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இந்த வாரம் நிரப்பப்பட போகுது. இந்த மாசம் நிரப்ப போகிறா. விசுவாசிங்களா? கர்த்தரை கனம் பண்ண வரும்போது உன் பலவீனத்தை பார்த்து நிக்காத. உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு வந்திருக்கிறார். எது வந்திருக்கிறார் தெரியுமா? நீ கூடி குறுகி போகிறது கல்ல, கடன் பிரச்சனை, கண்ணீரில் துக்கத்தோட அல்ல, நீ நிமிர்ந்து நிற்கும்படியாக, நீ ஆசீர்வாதமா இருக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை இந்த ஓய்வு நாளை கொண்டு வந்திருக்கிறார். அவங்க கேட்கிறாங்க, எங்க இருந்து வந்தது? அல்லேலூயா. வாசிங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று வந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்று. எங்க இருந்து வந்தது இந்த திராட்சை ரசம்? எங்க இருந்து வந்தது? உங்களெல்லாம் கேட்கிறேன், எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? ஏயா எங்களை கேள்வி கேட்கிறீங்க? எங்க இருந்து வந்ததுன்னே எங்களுக்கு இப்பதான் வந்து பாக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இருந்து வந்தது? உங்களெல்லாம் கேட்கிறேன், எங்க இருந்து வந்தது? வாசல் இருந்த 6 கச்சாடியில அல்லேலூயா வெறுமையானதுல இருந்து வந்தது. அல்லேலூயா. அற்பமானதுல இருந்து வந்தது. ஆசீர்வாதம் எங்க வந்தது? அற்பமானது, யாருமே கண்டுகொள்ளாத வெளியே இருந்த கச்சாடி. அல்லேலூயா. அற்பமாய் இதுல இருந்து வந்தது. எல்லாம் பார்த்தாங்க, ஐயோ திராட்சை ரசம் குறைவா பட்டுச்சுப்பா, கல்யாணம் முடிஞ்சிச்சு, இனி நடக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா 6 கச்சாடி, தண்ணியே இல்லை. அல்லேலூயா. இந்த கச்சாடி வச்சு என்ன பண்ண போறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவிடத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது. நீங்க வாசிங்கள் 6ஆம் வசனம். சுத்திகரிக்கும் முறைமையின்படி 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக எதுக்கு அந்த கச்சாடி இருந்தது? சுத்திகரிக்கும்படி. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. நீ சுத்திகரிக்கப்படணும். உன் பாவங்களை அறிக்கையிடணும். அல்லேலூயா. உன் தவறுகள், பிழைகள் எல்லாம் அறிக்கையிட்டினா கர்த்தர் உன்னை சுத்திகரிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எத்தனை கச்சாடி இருந்தது? 6 கச்சாடி. மத்தேயு 17:1 சொல்கிறது, 6 நாளைக்கு பின்பு சீஷர்களை தனித்து மலைக்கு கொண்டு போனார். சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அல்லேலூயா. நீ சுத்திகரிக்கப்பட்டா ஆண்டவர் மறுரூபமாக்குவார். அல்லேலூயா. நீ சாதாரண தண்ணி தான், நீ எல்லாரும் அற்பமானப்பட்ட தண்ணி தான். ஆனா நீ ஆண்டவருக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக, நீ விசேஷமாக அந்த வார்த்தை கீழ்ப்படிந்த போது, இப்ப அந்த பந்தி குடிக்கிறவங்க கேட்கறான், எங்க இருந்தியா வந்தது? முதல்ல என்ன பண்ணுவாங்க? நல்லா பீஸா தான் போடுவாங்க. நீ என்ன முதல்ல பீஸா போடாம லாஸ்ட்ல வந்து இவ்வளவு பீஸ் வந்துறியா? அல்லேலூயா. கல்யாணத்துக்கு போனவன என்ன பண்ணுவோம்? சோறு சாப்பிடுறோமோ இல்லையா, பிரியாணி என்ன பண்ணுவோம்? 2 பீஸ் இருந்தாதான் என்ன பண்ணுவோம்? அந்த கல்யாணத்துல மணமகன வாழ்த்துவோம். அல்லேலூயா. நான் நிச்சயமா சொல்றேன், 16ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் பீஸை கத்த கொடுக்க போறேன். நீங்க பீஸ்ஃபுல்லா வந்து, அல்லேலூயா,
அந்த மணமகனை நீங்க வாழ்த்தி காணா ஒரு கல்யாணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தர் இந்த திருமணத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நான் கேக்குறேன், எங்க இருந்து வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. இது பரலோகத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. இது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவ மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் சாம் சுந்தரையா, தலைமை போதகர் சாம் சுந்தரையா அவர்கள் பாருங்க, அவர் இந்த ஏசிய சபையில சுந்தரையா விட்ட பிறகு இந்த ஊழியத்தை நடத்தினார். கவனிங்க, சுந்தரையா கீழே இருந்தார். அப்போ அவர் கீழே இருக்கும்போது அமெரிக்கால இருந்து ஒரு வாய்ப்பு வந்தது. என்ன வாய்ப்பு? சாம் சுந்தரையா பேசும்படி வாய்ப்பு வந்தது. சரி, இவர் கேட்டாரு, என்ன பண்ணாரு பாருங்க. அதுதான் கவனிங்க, ஒரு போதகர் கீழே இருந்து அமெரிக்கால ஊழியம். அவர் நினைச்சா சொல்லிருக்கலாம், நேரா விசா வாங்கி இருக்கலாம். ஆனா என்ன பண்ணாரு? ஐயா நான் போகலாமா போகக்கூடாத கேட்டார். உனக்கு சபையில ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார்னா நீ எங்க போனோம் எதை செய்யணும் நீ கேட்டு போனீனா உனக்கு நிச்சயமா ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்ப நீங்க ஒண்டி என்ன கேட்டதா போன்னு சொல்லுவேன். ஆனா சுந்தரையா அப்படி இல்ல, போவானான்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஏன்னா பயங்கர கண்டிஷன் அவரு. ஆனா அவர் நம்மள போன்னு சொன்னார் பாருங்க. ஆனா ஒரே ஒரு முறை போனார் அமெரிக்கா. அவரை பார்த்தாங்க, ரொம்ப அற்பமா இருந்தார். ஒரு எலும்பு ஒல்லியா இருக்கிறார், என்ன பேச போற, பெரிய சர்ச்சு. அல்லேலூயா. சரி, ஒரு கோட்டு சூட்டு போட்டு வாங்கப்பா. 1 மணி நேரம் கொடுக்க வேண்டிய பிரசங்கத்தை எத்தனை மணி நேரம் கொடுத்தாங்க அவருக்கு? 15 நிமிஷம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. சாதாரணமா கொடுத்தாங்க. ஆனா அந்த தேவ மனுஷன் 13 நிமிஷத்துல பேசி அந்த அரங்கத்தையே கைத்தட்ட அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அவங்க முடிஞ்சவனே கேக்குறாங்க, ஐயா 6 மாசம் நான் புக்கிங் பண்றியா, ஃளைட் சார்ஜ் எல்லாம் பண்றியா, தயவு செய்து வந்துருங்கயா. இல்ல, இந்த ஒரு முறை வருதுக்கு அந்த பரிசுத்தவான் ரொம்ப அனுமதி கொடுத்து வந்தேன். இனி ஒரு ஓய்வு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆமென். நீங்க ஒருவேளை நான் அழைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்ல இருந்து வெள்ளிக்கிழமை நைட்டுக்குள்ள என்ன பண்ணணும், நான் வந்துடணும். யோசிச்சு பாருங்க, அந்த பரிசுத்தவான் அந்த சபையை நடத்த ஆரம்பிச்சாரு. பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை அந்த சபையில கர்த்தர் உங்களை என்னைய கொண்டு ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, அந்த மனுஷனும் போயிட்டாரு, அந்த ஊழியமும் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் நிரப்பின இடத்துல ஒரு நிரப்புதல் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சுந்தரையா வந்தாரு, கொஞ்சமா இருந்தது, அந்த தேவ மனுஷன் அதிகமா நிரப்பினார். ஏன் தெரியுங்களா? அந்த ஓய்வு நாளை முக்கியப்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ இங்க பார்க்கிறோம், அவன் தமிழத்துல ஆண்டவர் அழைத்து அவன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் வந்திருக்கிற உங்களை, நீ எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை, எப்படிப்பட்ட கண்ணீர், எப்படிப்பட்ட பாவம், கவலை, கண்ணீர், பயத்தோட வந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலவீனத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். உன் மேல இருக்கிற நுகத்தடிகளை நான் முறிக்கிறேன். அல்லேலூயா. நீ இனிந்து நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா. இனி உனக்கு உண்டான பலவீனத்துல கூடி குறுகி போயிருக்க மாட்டேன். இனி நிமிர போகிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இருக்க போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆரோக்கியமாக்க கூடாதபடிக்கு இருக்கிற கட்டுகளை அவர் அறுப்பார். மார்க் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செவ்வையாய் பேசினான். அல்லேலூயா. அவனுங்க அவனுடைய செவிகள் நாவுகள் என்ன பண்ணிச்சு? கட்டப்பட்டு இருந்தது. என்ன பேச முடியல? செவ்வையாய் பேச முடியல. வாசிங்க 32ஆம் வசனம் வாசிங்க. அங்கே பொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை கவனிங்க. என்ன வாய்? கொன்ன வாயினா எப்படி இருக்கும்? கோண வாயினா எப்படி? கொன்ன வாயினா எப்படி இருக்கும்? திக்கு வாய். பேசின வார்த்தை புரியாது. இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் இன்னும் என்ன பண்ண மாட்டீங்க? என்ன பண்ண மாட்டீங்க? ஐயா ஜெபம் எனக்கு வேணாயா, ஐயா எனக்கு ஜெபிக்க முடியலையா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல இருக்கிற நுகத்துகளை நான் முறித்து உன் கட்டுகளை அறுக்க போகிறேன். அல்லேலூயா. நீ இனிமே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஜெபிக்க போகிறாய். அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது உன் கூடாரத்தில் இருக்கிற எல்லாவித பலவீனத்தை கர்த்தர் ஆரோக்கியமாக போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு
பாருங்க, உலக பிரகாரமா பேசுறதுக்கு வாய் என்ன பண்ணுது? நல்லா போல்டா பேசுது. ஆனா தேவ சமூகத்துல வந்தோன்னு வசனம் படிக்கும் போது என்ன ஆகுது? யாரும் பைபிள் வாசிக்க பாருங்களா, கேட்கும் போது நமக்கே பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அவன் துக்கப்பட்டு இருந்தான். வாசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? இங்க யாரும் அப்படி இல்லை. சில பேர் சொல்றேன், இன்னும் அவர்கள் தன்னை ஒப்பு கொடுக்காதவர்கள் தூக்கமா இருந்தான் வாசிப்பாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிக்கும் போது கூட என்ன இருக்கு? நான் பாருங்க, ஆரம்பத்துல ஊழியத்துல என்ன ஜெபிக்கணும் ஏதை ஜெபிக்கணும் தெரியாது. ஆனா இந்த ஊழியத்துல வர வர கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த திக்குவாய் மந்தனாவெல்லாம் கர்த்தர் அகற்றினார். அல்லேலூயா. நல்லா பேசணும், ஜெபம் பண்ணணும், நல்ல சோதனை பண்ணணும். நீ பேச பேச கர்த்தர் நாவின் கட்டுகளை அவுக்க போகிறார். ஏன்னா நீ நல்ல தெளிவா பேசி ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் உன் எல்லைகள் இருக்கிற ஆரோக்கியமாக்க கூடாத இருக்கிற கட்டுகளை அறுக்க போகிறார். நீங்க சொல்றீங்க, இன்னும் நீங்க ஜெபிக்க தெரியலையா, இன்னும் என்னால வசனத்தை வாயில வரலையா? அப்படி இருக்காத. சாப்பிட முடியலன்னு எப்படி அப்படியே இருந்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க, பல்லு வலி இருக்குது, சாப்பிடாம இருக்கிறோமா? பல்லு ஒரு பக்கம் ஒரு வலியா தான் இந்த பக்கம் சாப்பிடுறோம். ஏன் தெரியுமா? நீ சாப்பிட்ட பிறகு அந்த மாத்திரை என்ன பண்ணணும்? முடியாத சூழ்நிலையில ஆகாரத்தை நீ சாப்பிடுகிறாய். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்றோம்? அப்படியே மௌனமா இருக்கிறோம். அல்லேலூயா. எதுக்கு ஐயா? அல்லேலூயா. நான் சொல்றேன், திக்குவாயும் மந்தனாவை கர்த்தர் மாத்த போகிறார். வாசிங்கள் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ அப்பொழுது நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரே உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாக உள்ளவன் என்றார். கவனிங்க, நான் திக்குவாயும் பார்வோன் எகிப்துல மோசே எப்படி இருந்தாரு? சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து வாக்குல வல்லவனா இருந்தார். இப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே. அல்லேலூயா. பேச தெரியாத உன்னதான் ஆண்டவர் பேச வைக்க போகிறார். நீ பேச தெரியாம இருக்கலாம், நீ பேசும்போது சத்துரு உன்னை வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுக்க போகிறார். நீ வாயை தர கர்த்தருடைய சமூகத்துல வந்து, நீங்க ஆலயத்துல வந்து நல்ல வாயை திறந்து ஏசப்பான்னு சொல்லு, எல்லாம் வியாதி பலவீன கட்டுகளை கர்த்தர் அறுக்க போகிறார். அல்லேலூயா. 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 ஓ ஜீசஸ். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுமே, வல்லமை நதியா பரவி பாயுமே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுமே, வல்லமை நதியா பரவி பாயுமே. ரத்த குழாய்கள் கண்கள் சுரிமா தமிழ் எங்கும் பாய்கின்றதே. ரத்த குழாய்கள் தமிழ் எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானி, வார்த்தையால் சுகமா சொல்லுங்க, தழும்புகளால் சுகமானி, கையடினால் சுகமானி. சுகம் பலன் எனக்குள்ளே அது சொல்லுவே, அலமையா பரவி பாடுவே. சொல்லுவோம், சுகம் பலன் எனக்குள்ளே சுகம் பலத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க சொன்ன உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. வாயில அறிக்கையில எல்லாம் பலவீனங்கள் போராட்டங்கள் உங்களை விட்டு ஓட போகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இங்க யாத்திரா 4:11, கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையிலும் குருடனையும் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா, நான் அல்லவா. உனக்கே திக்குவாய்னு சொல்றேன், உனக்கே பேச தெரியாதுல. உன் வாயோடு நான் வாயா இருந்து உன்னோடு இருந்து நான் பேசுறேன். நீ பேசணுங்க. கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதி. அல்லேலூயா. வெறுமையா இருக்காத, நீ மௌனமா இருக்காத. ரட்சிப்பு வேறு இடத்துல வரும். மௌனமா இருந்ததுக்கு ஆண்டவர் நீ உன்னை அழைக்கல. வாயை திறந்து என்ன பண்ணு? சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, சமாதானம் தந்தீரே, ரட்சிப்பு தந்தீரே. சத்துரு எங்க போல காது செவிடாக்கி நாம் பாரு. அல்லேலூயா.
காது செவிடாக்கிட்டா வாய் என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு கர்த்தர் எல்லா நாவின் கட்டுகளை அவிழ்க்க போகிறார். விசுவாசிங்க. நீ பேச பேச ஏசப்பான்னு கூப்பிடும் போது ஏசப்பா நிக்க போறாரு. 2 குருடர்கள் கூப்பிட்டார்கள், தாவீதின் குமாரனே. ஏசு என்ன பண்ணாரு? நின்னாரு பாருங்க. என்ன வேணும் உனக்கு? கூப்பிடுகிறவனுக்கு செவி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நீ கூப்பிடாம மௌனமா இருந்ததுக்கு இந்த ஆலயத்துல வரல. நீ கூப்பிட கூப்பிட சத்துருவனை அதட்டுமா, எல்லாம் அதட்டுதலை கர்த்தர் நீங்களாக்கி கர்த்தர் கண்களை திறக்க போகிறார். உனக்குள்ள பாவத்திலிருந்து விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். விரியன் பாம்பு குட்டிகளே, பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் ஒண்ணு இல்லைங்க. ஒருத்தர் ஒரு அரை மணி நேரம் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினா அவங்க இருதயத்துல என்ன இருக்குது எல்லாம் தெரிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க இருதயத்துல என்ன இருக்குது எப்படி கண்டுபிடிச்சலாம் தெரியுமா? ஒரு 3 பேர் தனியா விட்டுட்டு நல்லா பேசுங்கன்னு சொல்லணும். பேசினா அப்படியே இயேசுவை பத்தியே பேசணுமாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க? அப்புறம் டிவில எடுக்கிற நியூஸா போகும் பாரு. அப்படியே தெரிஞ்சு அவங்க இருதயத்துல என்ன இருக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சு. ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தின் நிறைவினால். இருதயத்துல என்ன இருக்குது? அடுத்த வசனம் வாசிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இன்னைக்கு உன் இருதயத்துல நல்லது இருக்குதா பொல்லாதது இருக்குதா? இன்னைக்கு பேச நீ யோசிச்சு பாருங்க. நீ உன் பேச்சினாலே நீ நீதிமான் என்னப்படுவாய், உன் பேச்சினாலே நீ குற்றவாளி என்று எண்ணப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சில பேர் பாருங்க இருதயத்துல பொல்லாதது இருக்கனால தான் கர்த்தரை ஆராதிக்க முடியல. அல்லேலூயா. உன் இருதயத்துல நீ கர்த்தரை எவ்வளவு துதிக்கிற, எவ்வளவு ஆராதிக்கிற, எவ்வளவு நன்றி சொல்லுகிற, அதுக்கு வெளியே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயத்துல எது நிறைஞ்சிருக்குது? எது நிறைஞ்சிருக்குது? உலகம் நிறைஞ்சிருந்தா உலகத்துக்கு காரியம் தான் பேசினே இருப்பேன். சில பேர் பேச விட்டு பாருங்க அப்படியே தேவையில்லாத காரியம் பேசிருப்பாங்க. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தரை உங்களால ஆராதிக்க முடியல. ஏன் கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியல? ஏன் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க முடியல? உனக்குள்ள எதை நீ அதிகமா பேசுற? நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. யாரை குறித்து பேசுறேன், எதை பேசுகிறேன், எதை இது பேசுகிறது அவசியமா? அல்லேலூயா. மற்ற நேரத்துல கர்த்தரை ஆராதிக்கிறோம், சந்தோஷப்படுத்துறோம். ஆனா மற்ற நேரத்துல யாரை குறித்து பேசுகிறார்? இன்னைக்கு சபையை உன்னால் குணமாக்கப்பட முடியாமல் சில பலவீனங்கள் உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 10:19, சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவன் புத்திமான். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே சொன்னானா, திட்டுவாய் ஆண்டவரே, நான் மந்தனாவ ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பரலோக தேவனை நோக்கி கூப்பிடணும். நீ அறியாதது எட்டாதுமான பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன். உன் வீட்டுக்குள்ள சில குணமாக்க முடியாத பலவீனங்கள் இருக்கிறது, ஆரோக்கியமும் ஆக்கப்படாதபடிக்கு சில பலவீனங்கள் இருக்கிறது. நீ வாயை திறந்து உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக, மனைவிக்காக ஜெபம் பண்ணினா எல்லா நாவின் தட்டுகள் அவிழ்க்க போகிறான். எல்லா நாவின் கட்டுகள் அவிழ்க்க போகிறான். எல்லா நாவின் கட்டுகள் அவிழ்க்க போகிறான். எல்லா கட்டுகளை அறுக்க போகிறான். எல்லா நுகங்களை முறிக்க போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அதிகாரம் உள்ளவர்களுக்கு கொண்டு போய் விடும்போது எண்ணத்தை மாறுதலும் சொல்லுவோம் என்று எதை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுறாரா? பேசுறாரா? இருதயத்தை கை வச்சு சொல்லுங்க. சில நேரத்துல என்ன கிழமெல்லாம் பேசுறீங்க? சூழ இருக்கிற மிருகெல்லாம் வருது வாயில. அல்லேலூயா. எதை பேசுவோம்? ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா என்ன பேசுவாரு? ஆவிக்குரிய ரகசியங்களை பேசுவார், மகத்துவங்களை பேசுவார், கர்த்தருடைய வல்லமை பேசுவோம். இன்னைக்கு வீணான வார்த்தைகளை நீ பேசும்போது நியாயத்திற்கு என்ன பண்ணணுமா? கணக்கு ஒப்புவிக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நிறைவானவர் வரும்போது குறைவானவைகள் ஒழிந்து வரும். நீங்க சொல்லணும், நிறைவானவர் எனக்குள்ள வாங்கப்பா, இன்னும் குறைவு இருக்கிறது, இன்னும் குணமாக்க முடிய ஆரோக்கியம் இல்லாத இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆரோக்கியமாக்கும்படி
உன்னுடைய நுகத்துகளை முறித்து உன் கட்டுகளை அறுக்கிற எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. Thank you Jesus. எல்லாம் முழங்கால் படிடுவோம். எல்லாம் முழங்கால் படிடுவோம். Thank you Jesus. எல்லா நுகத்தை முறிக்கிறார், எல்லாம் கட்டுகளை அறுக்கிறார். உன் மேல இருக்கிற பார சுமைகள் உன்னை தரித்திரராக்கும்படி, உன்னுடைய பலவீனாக்கும்படி, நீ எழுந்திருக்க கூடாதபடி, பிரகாசிக்க கூடாதபடிக்கு எல்லா நுகத்தடிகளை முறிக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு, நீ ஆரோக்கியமாக்க கூடாதபடிக்கு எல்லா நுகங்களை முறிக்கிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லா நுகங்களை முறிக்கிறேன். சபைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் எல்லா கட்டுகள் அறுக்கிறேன். ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற நுகங்களை முறிக்கிறேன். பாவத்திலிருந்து விடுதலையாக்க கூடாது இருக்கிற நுகங்களை முறிக்கிறேன். பரிசுத்தமாக இருக்கக்கூடாதபடிக்கு இருக்கிற நுகங்களை முறிக்கிறேன். பரலோக தேவனை ஆராதிக்க கூடாது இருக்கிற நுகங்களை முறிக்கிறேன். ராகா தாரா நாமா தூரினி மாக்கராபா ஓ ராபா பூரா நாமா ஹதாரா. ஆண்டவரே சொல்கிறேன், இந்த வார்த்தையை நாங்கள் அந்த விசுவாசித்திருக்கிறோம். வார்த்தை கொண்டு நீர் சபையை ஆசீர்வதிக்கிறார். சபையாரை ஆசீர்வதிக்கிறார். யூடியூபின் வாயிலால் பார்க்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.